ஓம் உச்சிஷ்ட கணபதி ஆன்மீக நிலையம். இன்னைக்கு என்ன ஒரு மூலிகை பத்தி பார்க்குறோம்னா, ஒரு அற்புதமான மூலிகை பத்தி பார்க்கலாம் வாங்க. அந்த மூலிகை வந்து ஆடை ஒட்டி. இந்த மூலிகை வந்து ஆடை ஒட்டி. பாருங்க. இந்த ஆடை ஒட்டி இந்த மூலிகை எல்லாமே அனைத்துமே மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு மூலிகை. அனைத்து மூலிகையுமே மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. கடவுள் வந்து எல்லா மூலிகையும் யாருக்காக படைக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு மனிதனுக்காக படைக்கப்பட்ட ஒரு மூலிகை. அனைத்து மூலிகையுமே மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. அந்த மூலிகை எப்படியெல்லாம் எடுத்து, எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்ன்றது சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது சூட்சுமமான முறையில வந்து சொல்லியிருக்காங்க. சில மாந்திரவாதிகள் வந்து ஒரு மறைமுகமாகவோ, அப்படியெல்லாம் சில விஷயத்த எல்லாம் மறைச்சு, சில விஷயமெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் மறைக்காம, நான் ஒரு உண்மைய சொல்றேன். சித்தர்கள் சொல்லிய அந்த நூல்கள் எழுதப்பட்ட நூல்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு மூலிகை பத்தி சொல்லலாம். அவங்க எப்படியெல்லாம் பயன்படுத்துனாங்க, பண்டைய காலத்துல எப்படி பயன்படுத்துனாங்க, சித்தர்கள் எப்படி பயன்படுத்துனாங்க, இந்த தேவர்கள் எப்படி பயன்படுத்துனாங்கன்றதெல்லாம் இப்ப நாம வெளிப்படையாக சொல்லலாம். இந்த மூலிகை அனைத்துமே மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. இந்த மூலிகை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தாக்கா, வசியத்துக்கு பயன்படுத்துறாங்க. அந்த வசியம் எது பாத்தீங்கன்னாக்கா, ஈடு மருந்தாகவும் பயன்படுத்துறாங்க. மாந்திரீகத்துக்கும் பயன்படுத்துறாங்க. அந்த மாந்திரீகத்துக்கு வந்து இந்த ஒரு நல்ல நாள பார்த்து இந்த வேர் அறாமல் பிடின்னு வந்து இந்த தாயத்தில் போட்டு நம்ப குளிச்சல் மாரி அணிஞ்சு கொள்வாங்க மனிதர்கள். அதாவது கணவன் மனைவிக்கு வசியமாகவும், மனைவி கணவனுக்கு வசியமாகவும் அத மாரி வந்து நம்ப மூலிகை காப்பு கட்டி சாப போக்கி முறையா கட்டிக்கிட்டோம்னா, கணவன் மனைவிக்கு வசியமாவாங்க, கணவன் மனைவிக்கு வசியமாவாங்க. இது போல 2 பேரும் வசியமாயி அந்யோன்யமா இருப்பாங்க. இது எப்படி மருந்தீடாவும் பயன்படுத்துறாங்க. இந்த மருந்தீடு எப்படி பயன்படுத்துறாங்க, இந்த இலையெல்லாம் எல்லாம் எடுத்து நிழல்ல உலர்த்தி நல்லா பொடியா பண்ணி, சில பொருட்களெல்லாம் சேர்த்து மருந்தீடாக பயன்படுத்துறாங்க. இது மருந்தீடு பயன்படுத்துறது சொன்னோம்னா, சில விஷயமெல்லாம் சூட்சுமமான முறையில இருக்குது. சில பேர் என்ன தவறான வழியில பயன்படுத்திருவோன்றதுனால சில விஷயமெல்லாம் நான் சூட்சுமமா சொல்றேன். ஆனா ஒரு விழிப்புணர்வு வீடியோவா தான் போடுறேன் இது. இது எதுக்கெல்லாம் பயனாகுது? இதுக்கெல்லாம் பயனாகுதான்றத மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது எதுக்காக இந்த வில்லேஜ் புறங்களில் வந்து இதுதான் அதிகமா காணப்படும். அதாவது இந்த வில்லேஜ் புறத்துல தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதுக்கு வந்து அவ்வளவு மகத்துவம் உண்மை. இனிமே இந்த மூலிகைலாம் நம்ம சாதாரணமா நினைச்சிருப்போம். ஆனா இனிமே வந்து இதுல வந்து இவ்வளவு சக்தி இருக்குதா அப்படின்றது கிராமப்புற மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. நகரப்புறத்தில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா இதுக்கு வந்து அவ்வளவு சக்தி உண்டு. இதெல்லாமே சும்மா கொஞ்சம் மருந்துல போட்டு குடுத்துட்டோம்னா, அடிமைதாங்க. கணவன் வந்து மனைவிக்கு அடிமை ஆயிருவாங்க. இல்ல மனைவி வந்து கணவனுக்கு அடிமை ஆயிருவாங்க. இதுலலாம் அவ்வளவு அற்புதமான ஒரு சக்தி இருக்குது. அதனால இது உண்மையான சூட்சுமம்லாம் சொல்லிட்டோம்னா, சில மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாம தவறான வழியில பயன்படுத்திருவாங்க. அதனால வந்து கணவன் மனைவிக்கு மட்டுமே பயன்படுத்துங்க. மத்த யாருக்குமே பயன்படுத்த வேண்டாம் இது. அவ்வளவு அற்புதமா வேலை செய்யும். அது எப்படி கணவன் வந்து தேவையில்லாம நெறைய பிரச்சனை உண்டாக்குவாங்க மனைவியிடம். மனைவி வந்து தேவையில்லாம கணவனுக்கு பிரச்சனை. இது மாரி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கும். அதனால இவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மூலிகையும் இதுல வந்து தாந்திரிக மூலியத்திலும் செய்யலாம். இத வச்சு ஜால வித்தை கூட செய்வாங்க. இந்த ஜால வித்தைன்றது தான் மருந்தீடு. அந்த மருந்தீடு பண்றது தான் ஜால வித்தை. அதாவது இந்த ஜால வித்தையும் மாந்திரிகமும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ஆனா அஷ்டகர்ம மூலிகையிலும் இதுவும் ஒரு மூலிகை தான். அதனால இந்த மூலிகை வந்து கணவன் மனைவி மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க. இது ஒரு சூட்சுமமான முறையில் இருக்குது. இத வந்து ஒரு ஞாயித்துக்கிழமை மூலிகை எடுங்க. ஞாயித்துக்கிழமை வளர்பிறையில 3லிருந்து 5ற்குள்ள கொண்டு வந்து நேரம் பாருங்க. அதாவது குருவார, சுக்கிரவார நேரம் பார்த்து அந்த நேரத்துல வந்து முறையான முறையில காப்பு கட்டி சாபம் போக்கி, யார் ஒருத்தர் இத அணிஞ்சுக்கிறாங்களோ, கண்டிப்பா கணவன் அணிஞ்சுக்கிட்டா மனைவி வசியமாவாங்க. மனைவி அணிஞ்சுக்கிட்டா அ மனைவி வசியமாவாங்க. இது மார நீங்க இத யாராவது ஒருத்தர் அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவ்வளோ அந்யோன்யமா இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு உகந்த ஒரு மூலிகை. அதாவது வீட்ல அடங்காத பிள்ளைகள் கூட இருப்பாங்க. அடங்காத பிள்ளைங்களுக்கு கூட இது போல இதோட கூட்டு மூலிகைலாம் இருக்குது. இந்த கூட்டு மூலிகைலாம் சேர்த்து நீங்க பயன்படுத்தீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட பிள்ளைகளாகட்டும், சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் கூட பேரண்ட்ஸ்க்கு அடங்கி ஒழுக்கமா இருப்பாங்க. அதனால இது எல்லாரும் எடுத்து பயன்படுத்துங்க.